பறவை கருத்து என்ன வரும்? துவிதியை, சஷ்டி கருத்து சப்தமி, ஏகாதசி கருத்து துவாதசி. இவையெல்லாம் நாளைக்கு நாம என்ன பண்ணணும்? நாளைக்கு நாம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு 200 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு பாக்கெட் வச்சு நாளைக்கு ஒரு 100 ரூபாய். இந்த வாழ்க்கையில நாம எவகிட்டையும் எதுக்கும் கையேற்ற நாமளே நம்ம விஷயத்தை பார்க்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் வாழ்க்கையை பத்திரமாக வாழக்கூடிய எப்போதும் கட்டியிருக்கக்கூடாது முன்னெச்சரிக்கை உடையவர்கள். புரியுதா? அதுக்கு திருதியை, அஷ்டமி, திருதியை என்ன விழா போட்டாலுமே அடிப்படையில் தான் எல்லா விழாக்களும் திருதியில அச்சிய திருதி, அதுக்கடுத்து சதுர்த்தியில சங்கர சதுர்த்தி, பஞ்சமியில நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, சஷ்டியில கந்த சஷ்டி, சப்தமியில கந்த சப்தமி, அஷ்டமியில கோகுலாஷ்டமி, நவமியில ராமநவமி, தசமியில விஜயதசமி, ஏகாதசியில வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசியுடைய தொடர்ச்சியில துவாதசி ஆரணை, திரியோதசியில பிரதோஷம், சதுர்தசியில சிவன் ராத்திரி. அதோட அதுக்கு பிறகு ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க. தீபாவளி பேர் என்ன? நரக சதுர்தசி. அதுக்கடுத்து அமாவாசை பௌர்ணமி. அமாவாசைங்கிறது நம்முடைய திருத்தலுக்கு செய்யக்கூடிய கடமை. பௌர்ணமிங்கிறது கோயில்கள் விழா. பௌர்ணமியில பெண் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப விசேஷமா. அமாவாசையில நம்முடைய வீட்டு தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடு. அப்ப இந்த திருதியைனா முதல்ல திதிகள்ல முதல்ல இருக்கும்போது பௌர்ணமி ஆனால் திருதியில தான் நிலவு தெரியும். அதான் இன்னைக்கும் நீங்க மூன்றாம் முறைன்னு மூன்றாம் முறை பார்த்தா ரொம்ப நல்ல கண்ணாசம் பாட்டு மூன்றாம் முறை பார்த்தீங்கன்னா நிலவு சரிமா சின்ன ஒரு முஸ்லிம்களுக்கு அதுதான் மாதத்தினுடைய முதல் நாள். இஸ்லாம்ல முதல் நாள் மாதத்தினுடைய மாதம் ரம்ஜான் பாத்தீங்கன்னா நிறைய அப்ப எல்லா மதங்கள்லையும் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. கிறிஸ்டியானில நாங்கெல்லாம் சாப்பிட்டு நவம்பர் 2 ஒரு விழா கொண்டாடுவாங்க. தெரியுமா? நல்லா இருக்கு. கரெக்டா புரட்டாசி மாசத்துல புரட்டாசி மாசம் நல்லா இருக்கும். அமாவாசை அப்ப எல்லா திதிகளுக்கும் விஷயம். அப்ப இது சதுர்த்தி, திருதியை, அஷ்டமி, திரியோதசி. திருதியை அப்படின்னா குறைவில்லாதது. அட்சய திருதியை அப்படின்னா குறைவில்லாத. அன்றைக்கு நிலவு எவ்வளவு நேரம் தெரியும்னா 20-24 நிமிஷம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு தானே 24 நிமிஷத்துக்கு மேல தெரியாது. அடுத்தடுத்ததால் அப்படி தெரியும். அதுக்கடுத்து அஷ்டமி. அஷ்டமியில தெரிஞ்சதுயா கனவு ஜனனம் அப்படிங்கிறத நல்ல நாள் சொல்லியிருப்பாங்களா? நல்ல நாள்
அப்படிங்கிறது கிறிஸ்துவுடைய குணங்கள். ஜெயாகிரின்னு சொன்னேன். ஜெயானா வெற்றி ஒன்றே குறிப்போம். ஜெயானா ஜெயம் தான் வெற்றி. வெற்றியை நோக்கியே செல்ல முடியும். அவருடைய செயல்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் எந்த காரியத்தை போனாலும் முடிவு அவர் பாக்கெட் அதுதான் வெளியில அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நோக்கி மட்டும்தான். அதுக்கு புத்திசாலி மட்டும்தான் கொடுக்கிறார். அந்த பிசிக்கல் போர்ஸே கிடையாது. மூணு திரிவை வளர்ந்தவங்க அறிவை அறிவிக்க இல்லாட்டி மாட்டை சாதிக்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்னால அப்படியெல்லாம் முடியல சார்னா மௌனமாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் மகாபாரதத்துல போர் முடிவாயிடுச்சு. கிருஷ்ணன் கூறுகிறார் அப்போ போர் பிரகடனம் பண்ணியாச்சு. அப்போ தன்னோட அத்தையான மாணவர்களுடைய அம்மாவை போர்லாம் முடிவாயிடுச்சு. நீ அதுக்கு வேற வழியே இல்லையா? அவன் புத்தியிலிருந்து யாரோ கல்யாணம் பண்ணார். அதனால அவருக்கு சொல்றாரு. கேட்கும் போது அவர் சொல்றா, ஒரே ஒரு உபாயம் இருக்கு, நான் சொன்னதை நீ செய்தியா? என்னாச்சு? உனக்கு திருமணத்துக்கு முன்பே ஒரு குழந்தை வந்தது. இந்த குழந்தைய விஷயமே யாருக்குமே தெரியாது, உனக்கு தெரியும். அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அவர் சொன்னது அந்த குழந்தை நான் போய் கர்ணனை கூட்டிட்டு நான் எல்லா இடத்துலயும் ஓப்பன் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று திதியை பார்த்தவங்க கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல நான் என்ன வார்த்தை நீங்க பெருமை சொன்னா பாருங்க, அவன் பூரா மாத்தினே புரியுதா? நவமி சதுர்தசி இந்த மூன்று திதிக்கு என்ன பேர் சொல்லிருக்காங்க? இதுல பொதுவாக சொல்லப்பட்ட சுப காரியங்கள் விளக்கு அப்படிங்கிறத சொல்லி நல்ல காரியங்கள் செய்யறதை விளக்கு அப்படி நடக்குதா அப்படின்னு சதுர்த்தி அப்படின்னா சதுரமா இருக்கும். நான்கு பங்குகளும் சமமாக ஸ்டேஜ் சதுர்த்தினா நம்ம என்ன சொல்றோம்? விநாயகர் சங்கர திதியில பிறந்தவங்க ஆர்கனைசிங் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஒரு கிடைக்கும் திறன். ஒருவரை போய் பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி வராங்க, அவங்க தான் சக்தி.
ரெண்டு பேருக்கு போற பிரச்சனை வந்துச்சு. ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் போறாங்க, அவர் பெரும்பாலும் விசாரணை. இப்ப நம்ம இந்திய நாட்டுல ரெண்டு பேரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரெண்டு பேரு எக்ஸலண்டான குவாலிட்டியா ரெண்டு பேர் சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த ஜெயாதிரியை அதுலயும் இவங்கெல்லாம் நான் முதல்ல சொல்றேன், திரியில ஜெயாதிரியில பிறந்தவளாக வாய்ப்பு நான் எப்பயுமே அப்படிதான் சொல்ல மாட்டேன். நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் ஜோதிடம் வந்து முழுக்க அன்பான கைகள் தான் சார். 100% சொல்லலாம், நண்பனே சொல்லலாம், நண்பன் ஆனால் நான் அப்படி சொல்றேன், வாய்ப்புகள் நடக்கலாம். மேபி அப்படிங்கிறத ஏன் கேட்டா, இன்றைக்கு எல்லா இடத்திலையும் மிகப்பெரிய தடுமாற்றங்கள் நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணோம், இல்ல புதன்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம். சூரியன் உதயமாவதற்கு முன்பாக என்ன கிழமை நடக்கும்? நம்ம செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் நடக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதுல கல்யாணம் பண்ணலாம். இதுலயே கிழமை அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்றோம், சனி இங்க பயிற்சி ஆயிடுச்சா, அங்க பயிற்சி ஆயிடுச்சா. இது வாக்கிய கணித பார்க்கிறவங்க திருக்கணித பார்க்கிறவங்க அறிவாளி. எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் இருக்கு. நான் எதுவுமே எல்லாத்துலயும் சரி. இப்ப நான் வாக்கிய கணிதம் தான் பாக்குறேன். நான் 40 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பார்க்க பஞ்சாங்கம். ஆனால் என்கிட்ட 10 பஞ்சாங்கம் ஒரு வருஷம் ஒரு 7-8 பஞ்சாங்கம் அது வாங்கியிருக்கேன். ஆனால் முழுக்க பார்க்கறது நான் வாக்கிய பஞ்சாங்கம் தான். சாப்பிடுறதுல கலெக்டர் சாப்பிடுறதுல நான் ஒரு தடவை சொன்னேன், நீங்க வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்க முட்டாள் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல முதல் பேரை பவள ரெண்டு பேரை எழுதி ஒரு கிழமைக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள். சாதாரண ஒரு நாள் பேரத்தில் என்ன சொல்றா, ஒரு நாள் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கிலிருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.